சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட
தீங்கனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமது அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அறியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்படியே நாளுக்கான நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 52 முடிவுள்ள வசனங்கள். லூக்கா 2:41 52 முடிவுள்ள வசனங்கள். எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகையை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலேயே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் மறுமணமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாட்கள் பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச்சை கேட்டு யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதல்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தார்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சந்ததிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விரக்தி அடைந்தார். ஆமென். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. Hallelujah.
கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வோம் வாருங்கள். சங்கீதம் 122:1. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. லூக்கா 7:50. லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதுபோல் நாமும் நம் வாழ்க்கையில் மாற இயேசுவை அதிகமாக நேசிப்போம். ஆமென். Psalms 46:1. God is our refuge and strength, a very present help in trouble. Thank you. That is my plan. He died and that again. இல்ல சும்மா ஐயா கொஞ்சம் சேர்ந்து வாங்க நீங்கள்.